சிவேஷோட செகண்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இது ஒரு ப்ரீ பர்த்டேக்காக ஒரு குட்டி கேக்கு, கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டு அந்த பார்ட்டிக்காக. இது மெயின் பர்த்டே அன்னைக்கு தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மேலே கேக் டேபிள். இது ப்ரீ பர்த்டேக்காக நான் பேக் பண்ண கேக்ஸு, ப்ரௌனி அது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ரீ பர்த்டே ஆக்சுவலி மச்சான் வீட்டில் தான் கட் பண்ணோம் கேக்கு. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது அவனோட பர்த்டே கிஃப்ட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அப்புறம் இதான் பர்த்டேக்கு டிசைன் பண்ண இன்விடேஷன். இது ஒரு பேஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது பர்த்டே அன்னைக்கு அவனோட ஷூவில் வந்துட்டு லைட் எரியுது. அவன் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தான், என்னடா லைட் எரியுதுன்னு. இது பர்த்டேயோட கேக் டேபிள். ஸோ இந்த கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணது நான் தான். இந்த க்ரீன் கலர் சாக்லேட் வந்து மச்சா சாக்லேட் ஃப்ரம் ஜப்பான். இது எல்லாமே வந்து பர்த்டேக்கு சிவேஷ்க்கு வந்த கிஃப்ட்ஸ். இது நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்த பர்த்டே ஸ்நாக்ஸ். ஸோ இந்த க்ரீன் சாக்லேட் வந்து விகாஷ் ஜப்பான் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தான். சரி, க்ரீன் தீம்க்காக அதையும் ரிசர்வ் பண்ணிட்டேன். இந்த டெக்கரேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தா நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் கிருத்திகா மேம் தான் நிறைய பலூன் ஊதி கொடுத்தாங்க. அவங்க அப்படி கையிலே முடிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக இருந்தது. இது பர்த்டேக்கு கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். அப்புறம் கோலம் போட்டேன். சரி, கேக்கே கோலமாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நானே கோலம் போட்டுட்டு, ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு பார்டர்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கலர் பண்ணியிருந்தேன். க்ரீன் தீம்னால பேஸை க்ரீன் கொடுத்துருந்தேன். இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த வெல்கம் போர்டு வச்சுட்டு அங்கே கொஞ்சம் பலூன்ஸ்லாம் வச்சுருந்தோம், கழட்டியிருந்தோம். இந்த வெல்கம் போர்டு சுற்றி இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர்லாம் வச்சுருந்தோம். ஸோ ஓவராலாக அந்த மெயின் பர்த்டே ஈவெண்ட் நடக்கிற இடத்துல இப்படி தான் பண்ணியிருந்தோம். ஒரு பலூன் ஆர்ச்சு நம்பர் 2, அதில் ரைஸ் லைட்லாம் போட்டிருந்தோம். அவர் லிட்டில் பிரின்ஸ் பை சிவேஷ்னு வச்சுருந்தோம். மேம் தான் நிறையா பலூன் ஊற்றி கொடுத்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் எல்லாத்தையும் அடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தோம். நான் கொஞ்சம் பலூன்ஸும் ஊதினேன். ஸோ ஓவராலாக அந்த லுக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. கலர் க்ரீன் எய்ம் பண்ணியிருந்தனால ஸோ க்ரீனை ஹைலைட் பண்ணுற மாதிரியே எல்லா விஷயமும் பண்ணியிருந்தோம். கேக் நான் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டேன். இது பர்த்டே அன்றைக்கி காலையில் கொஞ்சம் க்ரீம் மட்டும் செட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன்.